ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்தின் பௌர்ணமி நாள். இன்று கிரகணமும் இருக்கின்றது. இன்று இரவு நேரத்திற்குள்ள இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டுல நிலைவாசலில் ஏற்ற வேண்டும். இது நிலைவாசல் தீபம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம். பௌர்ணமி தீபமாகவும் இருக்கும். அதனால அனைவரும் தவறாமல் ஏற்றுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்ற தடைகள் இருந்தால் நீங்கும், ஐஸ்வர்யம் பெருகும், வறுமை நீங்க ஆரம்பிக்கும். இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாள் வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல விதத்துல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால நம்ம பௌர்ணமி நாள்ல அம்பாள் வழிபாடு பண்ணுவோம், குலதெய்வ வழிபாடும் பண்ணுவோம். ஒரு வீட்டினுடைய தலைவாசல் அப்படின்றது அந்த வீட்டினுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த நிலைவாசல் தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக இன்றைய தினம் மாலை நேரத்திற்குள்ள ஏற்றுவதன் மூலமாக குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் ஏற்படும். அதே மாதிரி கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இதன் மூலமாக நீங்கும். அதனால இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது, எந்த நேரத்துல ஏற்றுவது, இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றது, அந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற தகவல் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்கள். ஆவணி மாதம் அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். அப்படியாகப்பட்ட இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான இன்று பௌர்ணமி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைய நாள்ல நீங்க மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதாவது நீங்க காலை நேரத்துல ஏற்றுவதாக இருந்தால் ஒரு 12 மணிக்குள்ள நீங்க நிலைவாசல்ல ஏத்தலாம். அப்படி இல்லை 12க்குள்ள ஏத்த முடியலன்னா மாலை நேரத்துல ஏற்றுங்க. வீட்டுல அசைவம் சமைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக குளித்து விட்டு வீட்டை சுத்தம் பண்ணி விட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இதை ஏற்றுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. சாம்பிராணி தூபம் இன்றைய தினம் போடுங்க. அடுத்தது இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாசலில் கோலம் போட்டுட்டு அதற்கப்புறமா உங்களுடைய நிலைவாசலை நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. வாசனையான மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க, 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல வேப்பு இலைகளை வைங்க. அந்த தட்டில் வேப்பு இலைகளை வைக்கலாம். இந்த இலைகளை நீங்க கிள்ளியும் வைக்கலாம், இல்லை அதை இந்த மாதிரி ஒரு 2 இலையாகவும் நீங்க வைக்கலாம், ஒரு முழு இலையாகவும் வைக்கலாம். அதற்கு மேல முடிந்தால் பச்சரிசி பரப்பிக்கோங்க. ஏன்னா பௌர்ணமி அப்படின்றதுனால இதில் 2 அகல் விளக்கு வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்துங்க. இதை உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க வச்சிருங்க. வாசனையான மலர்கள் முடிந்தால் வைங்க. சாம்பிராணி தூபம் போடுங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த நிலைவாசல்ல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஷ்டலக்ஷ்மிகளை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த தீபம் ஏற்றும் பொழுது இதை எல்லாமே நீங்க பண்ணணும். அடுத்தது தாமரை பூ இருந்தால் தாமரை பூ கோலம் போட்டுட்டு அதற்கு மேல இந்த தட்டு வைத்து வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது ஏற்படும். இந்த வேப்பிலை எண்ணிக்கை முடிந்தால் 5, 7, 9 அப்படின்ற எண்ணிக்கையிலையும் நீங்க வைக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது நீங்க சந்திர கிரகணம் இரவு நேரத்துல ஏற்பட போகுது அப்படின்றதுனால தர்ப புள்ளியும் நீங்க அந்த தட்டுல ஓரமா வச்சுக்கோங்க. அந்த தர்ப புள்ளியும் ஓரமா வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம். ஓம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை 9 முறை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இந்த தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரியணும். இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் மாலை நேரம் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க இந்த தீபத்தை ஏற்றிடலாம். இது குளிர வைக்க வேண்டாம், தானாக தான் அது மலையேறணும். நீங்க அதை குளிர வைக்க வேண்டாம். இதுல வைத்திருக்கின்ற அந்த அரிசியை எடுத்து நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிடணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது, முக்கியமா இந்த பௌர்ணமி தினத்துல செய்யும் பொழுது, பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது. இந்த வேப்பிலை அப்படின்றது அம்மனுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள், குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள். நல்லெண்ணெய் அப்படின்றது தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு எண்ணெய். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும். கிரகணத்தினால் ஏதாவது ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக இது போக்கும். அதனால இந்த தீபத்தை நிலைவாசல்ல ஏற்றி வைக்கும் பொழுது
உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முழு மனதோடு இந்த பௌர்ணமி நாளை அனைவரும் வழிபாடு பண்ணுங்க. ஒரு வீட்டினுடைய நிலைவாசலில் தான் தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் நீங்கள் இப்படி வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் கிரகணம் இரவு நேரம் 9:52 ஆரம்பிக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று இது 8ஆம் தேதி அதிகாலை 1:56 வரைக்கும் இருக்கு. அதனால இரவு நேரத்துல தான் கிரகணம் வருது. அன்றைய நேரத்துல என்னென்ன செய்யலாம் அப்படின்றது ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன். தவறாமல் அனைவரும் பின்பற்றுங்க. நாளைக்கு காலையில எழுந்து வீடு வாசல் எல்லாமே கழுவி விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விட்டு சமையலறைக்கு போயிட்டு நீங்க சமையல் செய்ய தொடங்கலாம். இதுதான் வழிமுறை. இதை தவறாமல் பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷங்கள் ஏற்படும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் வறுமை இருந்தால் நீங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். ஸ்ட்ரீம் அப்படின்ற நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.